விஜய் ஆட்சி அமைக்க கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எங்கேயுமே சொல்லல. அவர் ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அறிவித்திருக்கிறாரே தவிர திமுக ஆட்சி அமைக்க கூடாது என்று எங்கேயாவது சொல்லியிருக்காரான்னு கேட்கிறேன். அப்புறம் திமுக அப்புறம் எங்களுக்கு இருக்கு. we are independent party. சிபிஎம் சிபிஐ எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதில் திமுகவுடைய ஒப்புதல், திமுகவுடைய அனுமதி இருக்கான்னு கேட்கிற பிரச்சனை எங்க வருது? எங்க இருக்குன்னு கேட்கிறேன். கேள்வியே தப்புமா? மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஜனநாயகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான இடம் போதவில்லை. எனவே எங்களிடம் கோருகிறார்கள். நாங்கள் மக்கள் அளித்த அந்த தீர்ப்பை, அவர்கள் முன்மொழிவை நாங்கள் வழிமொழிகிறோம். எங்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்கிற அந்த ஜனநாயக விரோத சிந்தனையோ சொல்லோ வந்துவிடக்கூடாது. எனவே இது மக்கள் அளித்த தீர்ப்பு. அவர்களால் இருக்கிற கட்சிகளில் அவர்கள் தான் அதிக இடம். எனவே அவர்களுக்கு அரசு அமைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு இடதுசாரிகளால், விடுதலை சிறுத்தைகளால் தடைபட்டு விட்டது என்று யாரும் நினைத்துவிடக்கூடாது. அந்த வகையில் இது ஜனநாயக முன்மொழிதான். இந்த ஜனநாயக முன்மொழி சிறுமையானால் உள்துறை அமைச்சர் அவரது ஆட்சி நடைபெறும், கவர்னர் ஆட்சி நடைபெறும். அது ஏற்கத்தக்கதல்ல. எனவே மக்கள் அளித்த அந்த தீர்ப்புக்கு நாங்கள் மதிப்பளித்து அரசியல் முன்மொழியை செய்கிறோம். அவ்வளவுதான். அவர் பேச வேண்டும். இனி வருங்காலங்களில் தமிழக உரிமைகளுக்காக உரத்த குரல் எழுப்ப வேண்டும். ஜனநாயகத்துக்கான உரத்த குரல் எழுப்ப வேண்டும். நமது மதச்சார்பின்மைக்கான உரத்த குரல் எழுப்ப வேண்டும். அவர்களுக்கு இடதுசாரிகளும் இதர ஜனநாயக சக்திகளும் உறுதுணையாக இருக்கும். தொகுதி உடன்பாடு என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. எல்டிஎஃப் நாங்கள் 10 ஆண்டுகள் தொடர்ந்து பயணித்தோம். அதனுடைய காரணம் மத்திய அரசினுடைய வகுப்புவாதத்தை எதிர்த்து போரிடுவதற்காக, மாநில உரிமைகளுக்காக குரல் எழுப்புவதற்காக. இந்த வகையில் ஜனநாயகத்தையும் இந்தியாவின் குட்டிசையும் காப்பதற்காக தான் 10 ஆண்டுகள் தமிழக முதல்வரோடு இருந்தோம். தமிழகம் இப்பொழுது நாங்கள் அதை தொடர்வோம். வேறொரு ஜனநாயக கட்சியோடு அதை தொடர்வோம். அது நாடு காக்கிற போராட்டம். இப்பொழுது எழுந்திருக்கிற பிரச்சனை ஆட்சி அமைப்பது. மக்கள் இருக்கிற அரசியல் கட்சிகளில் பெரும்பான்மையை சகோதரர் விஜய் கணித்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பு தடைபடக்கூடாது. அதுவும் இடதுசாரிகளால் தடைபட்டு விடக்கூடாது என்ற ஜனநாயக சிந்தனையில் தான் அதை நாங்கள் வழிமொழிந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இல்ல அவர் மதச்சார்பற்ற ஒரு அரசாங்கத்தை, மதச்சார்பற்ற கொள்கை கொண்ட ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்கிற முறையில் தான் எங்களுக்கு ஆதரவு கேட்டிருக்காங்க. அந்த முறையில் நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கோம். உரத்த குரல் எழுப்போம். அவரை நிர்பந்திப்போம். மீறினால் நாங்கள் போராடுவோம். பிரச்சனை இல்லையா? நாங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா அவங்களுக்கு எப்படி ஆதரவு கொடுப்போம்? என்ன கேள்வி இல்லை? கேள்வியே தப்பு சார். பாஜக முயற்சி செய்கிறது ஒரு செய்தி வருது. செய்திகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. இரண்டாவது, அப்படி ஒரு இது வந்ததுன்னா நாங்கள் ஆதரிக்கிற பிரச்சனை இல்லை. எங்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் சொல்லிட்டோமா? அவங்களோடு மக்கள் நலன் சார்ந்த, மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகளில் திமுகவோடு இணைந்து செயல்படுவோம்.